விளங்க காட்சி அளிக்கிறாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார். நீண்ட கருங்குழலை சுருட்டி அமைத்த கொண்டை, செவிகளில் காதணிகள், கழுத்தில் அட்டிகை, காசு மாலை, பதக்கம் என்று பல பல ஆபரணங்கள். ரோஜாவும் சாமந்தியும் மாசி பச்சையாக சேர்ந்து மணக்கும் எழிலார்ந்த மாலை என்று குளிர்முக கோதை தரிசனம் தருகிறாள். திருமுகத்தில் ஆனந்தம் ததும்புகிறது. அந்த ஆனந்தத்தை பார்த்து பரவசப்படுவது போல காட்சியளிக்கிறது கிளி. கிளியை பார்த்ததும் பசுமையான அதன் உடலும் சிவந்த மூக்கும் நினைவுக்கு வருகின்றன. ஆழ்வாரின் பாடலை நினைவுபடுத்தினால் கிளி சூட்சமம் புரியும். பச்சைமா மலை போல் மேனி, பவளவாய் கமலச் செங்கண், பசுமையான திருமேனி, சிவந்த அதரங்கள் என்று அரங்கனை, அந்த பேரழகனை வர்ணிக்கிறது பாசுரம். ஸ்ரீரங்கத்தில் அரவணையில் பள்ளி கொண்டு அரிதுயில் புரியும் மாயவனை நாச்சியாருக்கு இந்த கிளி நினைவூட்டியிருக்குமோ? அதனால்தான் அரங்கத்தம்மானின் அடையாளமாக, குறியீடாக தன் கரத்தில் கிளியை தாங்கியிருக்கிறாள் என்றும் தோன்றுகிறது. ஆண்டாளின் கரத்தில் கிளியாய் இருப்பவன் அரங்கநாதன் தானா? இஷ்வாகு குலதெய்வமான பெரிய பெருமாள் பிரணவாகார விமானத்தின் கீழே பள்ளி கொண்டிருக்கிறார் என்று அறிய வைத்ததும் ஒரு கிளிதானே. கிளி சொல்லி கட்டியது திருவரங்கம் என்ற வழக்கு மொழி அதனால் வந்ததுதானே. குளிர்ந்த காவிரி படைத்த நீர்மாலையின் நடுவே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனுக்கும் கிளிக்கும் உள்ள பொருத்தத்தை கிளியை தாங்கியதன் மூலம் நினைவூட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். தெய்வ தரிசனம், பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனுக்கும் கிளிக்கும் உள்ள பொருத்தத்தை கிளியை தாங்கியதன் மூலம் நினைவூட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாளை ஏற்ற அரங்கன்தான் எத்தனை விதமான சயனங்களை கொண்டிருக்கிறான். கோயில் மலை குடந்தை என்று கொண்டாடப்படும் கும்பகோணத்தில் ஆறாவமுதனாக பள்ளி கொண்டிருக்கிறான் பகவான். முழுமையான சயனமாக இல்லாமல் எழுந்திருக்க முற்படுவது போன்ற சயனக்கோலம். இதை உத்தான சயனம் என்பார்கள். இந்த பெருமாளை பற்றிய 10 பாசுரங்களை கேட்டுத்தான் நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை தேடி கிளம்பினார் என்கிறது வரலாறு. தில்லை திருச்சித்திரகூடத்தில் போக சயனம் கொண்டிருக்கிறார் பெருமாள். கோவிந்தராஜன் என்பது இங்கு திருநாமம். 3000 நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் என்கிறது பெரிய திருமொழி. பல்லவர் காலத்தின் துறைமுகப்பட்டினமும் சிற்ப அற்புதங்களால் புகழ் பெற்றதுமான மகாபலிபுரம் என்னும் கடல் மல்லையில் தலசயனம் கொண்டுள்ளார் பகவான். பெருமானை தலம்தோறும் சென்று தரிசித்து பாடிய திருமங்கை ஆழ்வார் இந்த கடல் மல்லை பெருமானையும் பாடினார். அலைவாயில் கடல் பாடும் பள்ளியானை இங்கே தரிசிக்கும் போது இன்னொரு திவ்ய தேசத்தின் நினைவும் வந்துவிட்டது அவருக்கு. அது திருமெய்யம். மெய்யானை, மெய்ய மலையானை கண்டுகொண்டேன் கடல் மல்லை தலசயனத்தே. ஆச்சரியமான விஷயம் இது. அலைகளை கொண்ட கடற்கரையில் உள்ள பகவானை பார்த்ததும் எதற்கும் அசையாத மெய்ய மலையில் கோயில் கொண்டுள்ள மூர்த்தியும் நினைவுக்கு வருகிறார். புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள திருமெய்யத்தில் மலைக்குடைவரையில் மிகப்பெரிய திருவுருவில் சயனக்கோல தரிசனம் தருகிறார் எம்பெருமான். பகவான் தான் மெய், அதாவது சத்தியம். அதனால் மெய்யம் என்றும் மெய்யநாதன் என்றும் பெயர் கொண்டு இங்கே எழுந்தருளியிருக்கிறார் பகவான். இந்த பெருமானை தர்பசயனத்தில் நாம் தரிசிப்பது திருப்புல்லானியில். சீதையை மீட்க கிளம்பிய ராமன்
அணை கட்டும் முன்பாக தர்பை புல்லில் சயனம் கொண்டிருந்தாராம். அதனாலேயே தர்பசயன ராமன் என்று சொல்வது உண்டு. அதனால் புல்லணை என்பது தலப்பெயர் ஆனது. தர்பசயனத்தை தொடர்ந்து நாம் வீரசயன கோலத்தை இப்போது தரிசிக்கிறோம். இந்து என்று சொல்லப்படும் சந்திரனுக்கு உண்டான தோஷத்தை போக்கியபடியால் திரு இந்தளூர் என்பது இந்த தலத்தின் பெயர். இங்கே பரிமள ரங்கநாதனாக வீரசயன கோலத்தில் தரிசனம் அருள்கிறார் பகவான். பெருமாளின் திருமுடி அருகே காவிரியும் திருவடியில் கங்கையும் காட்சியளிக்கிற அபூர்வமான தலம் இது. பள்ளி கொண்ட கோலங்களில் அடுத்து அனந்த சயனத்தை இப்போது தரிசிக்கிறோம். இது திருவனந்தபுரம். 3 வாசல்கள் வழியே பெருமானை திருமுடி, திருமேனி, திருவடி என்று தனித்தனியாக தரிசிப்பது இங்கு காணும் தனிச்சிறப்பு. இப்படி பல தலங்களில் பள்ளி கொண்டிருந்தாலும் விரிதிரை காவிரி வியன்பெரும் துருத்தியான திருவரங்கநாதர் மிக மிக விசேஷமானவர். காயத்ரி மண்டபத்தை கடந்து உள்ளே சென்று ஓங்கார ஸ்வரூபியான அரங்கநாதனை தரிசிப்பது விசேஷம். மதுரகவி ஆழ்வாரை தவிர ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பட்ட பெருமான் புஜங்க சயனத்தில் தரிசனம் அருள்கிறான். இந்த பெருமான் தெற்கு நோக்கியவராக சயனித்தது விபீஷணனுக்காக என்று சொல்வார்கள். ஆனால் சுவாமி தேசிகன் சொல்வார், கோதை ஆண்டாள் அவதரித்ததால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெற்ற பாகியத்தால் தென் திசை உயர்ந்தது. அதனால்தான் திருவரங்கத்தின் எம்பெருமானும் தெற்கு நோக்கியவராக தரிசனம் அருள்கிறார். ஆம், ஆண்டாளின் பேரு அளப்பரியது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் ஆள்பவன் அரங்கநாதன். அந்த அரங்கனையும் தன்னுடைய பவித்திரமான பக்தியால் ஆட்கொண்டாள் என்பதால் ஆண்டாள் என்கிற திருநாமம் மிக மிக சிறப்பானது. அந்த அன்புக்கு ஆட்பட்டு அரங்கநாதன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வந்துவிட்டான். சயன கோலத்தில் வடபத்ர சாயி என்று தரிசனமும் அருள்கிறார். வண்ணமயமான திருமேனி, சிமந்த அதரங்கள், அருள் பெருக்கும் செந்தாமரை நயனங்கள், திருமார்பிலும் மேனியிலும் ஆபரணங்கள். அழகான எம்பெருமானை தரிசிக்கும் போதே இங்குதான் துளசிவனத்தில் குழந்தையாக தோன்றினாள் கோதை நாச்சியார் என்பதும் நினைவுக்கு வருகிறது. தன்னையே ஆத்மார்ப்பணம் செய்துவிட்ட ஜீவனை பகவான் உவந்து ஏற்கிறான் என்று நிரூபித்த நாச்சியார் அவதரித்த இடம் இதுதான். கோதை பிராட்டியின் திருவடி படிந்த நிலம் என்று எண்ணி மனம் நெகிழ்கிறது. இது கோதாவிலாச மண்டபம். இங்குதான் மார்கழி மாதத்தில் பகல் 10 உற்சவம் நடைபெறும். இது தனிச்சந்நிதி கொண்டிருக்கும் ஆண்டாள். பிராட்டிக்கு எதிரே ஒரு வெண்கலத்தால் ஆன கண்ணாடி இருக்கிறது. பெருமானுக்கு தொடுத்த மாலையை அணிந்து கண்ணாடியில் அழகு பார்த்து கொள்வாளாம் பிராட்டி. அந்த மாலையை உவந்து அந்த மாலையை சூடிய பாமாலை பாடிய பைங்கிளியையும் உவந்து ஏற்ற ரங்கமன்னார் சந்நிதி. பெருமாளுடன் ஆண்டாளும் கருடனும் உடன் இருக்கிறார்கள். எப்போதும் சந்நிதிக்கு எதிரே இருக்கும் சுபர்ணனான கருடன் இங்கே மாப்பிள்ளை தோழன். தெய்வ தரிசனம். மாலையை பாமாலை பாடிய பைங்கிளியையும் உவந்து ஏற்ற ரங்கமன்னார் சந்நிதி. பெருமாளுடன் ஆண்டாளும் கருடனும் உடன் இருக்கிறார்கள். எப்போதும் சந்நிதிக்கு எதிரே இருக்கும் சுபர்ணனான கருடன் இங்கே மாப்பிள்ளை தோழன். அதனால் மூலஸ்தானத்திலும் இடம் கொண்டிருக்கிறார் பெரிய திருவடி. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறும் விழாக்களில்
ஆண்டாளுக்கு நடைபெறும் நீராட்டு உற்சவம் விசேஷமானது. இங்குள்ள திருமுக்குளக்கரையில் எண்ணெய் காப்பு உற்சவ மண்டபத்தில் நடைபெறும் விழா இது. ஒரு ராணிக்குரிய சிறப்போடு பிராட்டிக்கு நடைபெறுகிறது இந்த நீராடல் உற்சவம். அனைத்தையும் விட தனிச்சிறப்பு ஆண்டாளின் மடியில் தலை சாய்ந்த வண்ணம் ரங்கமன்னார் அளிக்கும் தரிசனம். இது அற்புதமான தத்துவம். தன்னுடைய இணையில்லாத அன்பால் கணவனுக்கு தாயாகவும் மாறுகிறாள் மனைவி. அப்போது குழந்தையாகவே மாறிப்போகிறான் கணவன். ஒருமித்த உள்ளமும் அன்பும் இப்படியான உயர்ந்த இல்லத்துக்கான தன்மை என்பார்கள். இதோ பிரபஞ்சத்துக்கே நாதனான பரமன் ஆண்டாளின் மடியில் தலை சாய்த்து சயனித்திருக்கிறான். என்னை அடையாளப்படுத்த நீ கிளியை தாங்கினாய், நானோ என்னையே உனக்கு தந்து என்னுடைய அடையாளமாக உன்னையே ஆக்கிக் கொண்டேன் என்று ரங்கமன்னார் கூறுவது போல தோன்றுகிறது. அபூர்வமான வேறு எந்த தலத்திலும் காண முடியாத ஆனந்தமான தரிசனம். தான் விரும்பிய நாதன் தன் மடியில் தலை வைத்து சயனித்திருப்பதால் உண்டான ஆனந்த பெருமிதம் துலங்குகிறது ஆண்டாளின் திருமுகத்தில். தன்னை தவிர வேறொன்றையும் விரும்பாத தேவியை அடைந்த திருப்தி தென்படுகிறது பெருமானின் திருமுகத்தில். அதனாலேயே தம் இடது கரத்தில் பற்றிய கதாயுதத்தையும் சற்றே அலட்சியமாக கம்பீரம் தொனிக்க ஊன்றியிருப்பதாக தோன்றுகிறது. இதோ அபூர்வமான இந்த தம்பதியை, இருவரும் ஒருவரான உள்ளன்பை, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே உண்டான தனி காட்சியை மனத்தில் இருத்தி மனமொன்றி வழிபடுவோம். திரு ஆடிப்பூரத்தில் ஜகத்துதித்த ஆண்டாள் நாச்சியாரின் பேரன்பு நமக்குள் பொலியட்டும். நமக்காகவும் அரங்கனின் அரவிந்த நயனங்கள்
அருள் சுரக்கும்.